நீண்ட காலத்திற்கு முன்பு இருளைத் தவிர வேறு எதுவும் இல்லை. அதை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, மரங்கள் இல்லை, விலங்குகள் இல்லை, நீங்களும் இல்லை, நானும் கூட இல்லை. ஆனால் கடவுளுக்கு ஒரு அற்புதமான திட்டம் இருந்தது. நாள் ஒன்று, ஒளி உண்டாகட்டும். கடவுள் ஒரு சக்தி வாய்ந்த குரலில், ஒளி உண்டாகட்டும் என்று பேசினார். திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி இருளை நிரப்பியது. அது மிகவும் அழகாக இருந்தது. கடவுள் ஒளியை பகல் என்றும் இருளை இரவு என்றும் அழைத்தார். கடவுள்கள் அற்புதமான படைப்பு, பகல் மற்றும் இரவின் படைப்பு. நாள் 2, மேலே வானம். 2ஆம் நாளில் மேலே உள்ள தண்ணீரை கீழே உள்ள தண்ணீரிலிருந்து பிரிக்க கடவுள் ஒரு பெரிய நீல குவிமாடத்தை உருவாக்கினார். இந்த குவிமாடம் நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கும் வானமாக மாறியது, அதன் பஞ்சு போன்ற மேகங்கள் மற்றும் வண்ணமயமான வானவில்லுடன். மேலே உள்ள தண்ணீரை கீழே உள்ள தண்ணீரிலிருந்து பிரிக்க நீல குவிமாடம். இந்த குவிமாடம் வானமாக மாறியது. நாள் 3, நிலமும் கடலும் ஏராளமான தாவரங்களும். அடுத்து கடவுள் அனைத்து நீரையும் ஒரே இடத்தில் சேகரித்து கடல்களையும் உருவாக்கினார். வறண்ட நிலம் தோன்றியது. கடவுள் அதை பூமி என்று அழைத்தார். ஆனால் கடவுள் இன்னும் முடிக்கவில்லை. உயரமான மரங்கள் முதல் சிறிய பூக்கள் வரை அனைத்து வகையான பச்சை தாவரங்களால் பூமியை மூடினார். நாள் 4, சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள். 4ஆம் நாளில் பகலில் நமக்கு அரவணைப்பையும் ஒளியையும் தருவதற்காக கடவுள் வானத்தில் சூரியனைத் தொங்கவிட்டார். இரவில் பிரகாசிக்க சந்திரனை வானத்தில் வைத்தார், எண்ணற்ற மின்னும் நட்சத்திரங்களுடன். நாள் 5, கடல் மற்றும் வானத்தின் உயிரினங்கள். நீர் உயிரினங்களால் நிரப்பப்படட்டும் என்று கடவுள் அறிவித்தார். அதைப் போலவே கடலில் அனைத்து வகையான மீன்கள், திமிங்கலங்கள் மற்றும் டால்பின்கள் தோன்றின. ஒவ்வொரு நிற பறவைகளும் வானத்தை நிரப்பி அவற்றின் இனிமையான பாடல்களை பாடின. நாள் 6, விலங்குகள் மற்றும் மக்கள். 6வது நாளில் கடவுள் பூமியை நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய அனைத்து வகையான விலங்குகளாலும் நிரப்பினார். சிங்கங்கள், யானைகள், குரங்குகள், ஒட்டகச்சிவிங்கிகள் மற்றும் இன்னும் பல. ஆனால் எல்லாவற்றிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்த படைப்பு மனிதர்கள். கடவுள் முதல் மனிதனான ஆதாமையும் முதல் பெண்ணான ஏவாளையும் படைத்தார். அவர் அவர்களை மிகவும் நேசித்தார், மேலும் அவர்கள் வாழ அழகான ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். நாள் 7, ஓய்வு நாள். 6 நாட்கள் படைத்த பிறகு கடவுள் ஓய்வெடுக்க முடிவு செய்தார். அவர் படைத்த அனைத்தையும் பார்த்து அது நல்லது என்று கண்டார். மிகவும் நல்லது. கதையின் நீதி கடவுளின் அற்புதமான படைப்பு. கடவுள் எல்லாவற்றையும் அன்புடனும் அக்கறையுடனும் படைத்தார். அவர் நமக்கு கொடுத்த அழகான உலகத்தை நாம் பாராட்ட வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும். சுருக்கமாக, கடவுளின் அற்புதமான படைப்பு. கடவுள் உலகத்தை 7 நாட்களில் படைத்தார் என்று பைபிள் நமக்குச் சொல்கிறது. ஒளியில் தொடங்கி மனிதர்களுடன் முடிகிறது. அவர் எல்லாவற்றையும் அழகாகவும் நல்லதாகவும் படைத்தார். இந்த கதை கடவுளின் அற்புதமான சக்தியையும் அன்பையும் நமக்கு நினைவூட்டுகிறது.